நிறைய பேர் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மனுஷங்கள எந்த வகைக்குள்ள அடக்குறதுன்னே தெரியலையேன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில மனுஷங்கள வெறும் 3 வகைக்குள்ள அடக்கிடலாம். முதலாவது வகை மனுஷங்க நடக்கிறத பார்த்து அப்படியே வாழ்வாங்க. அவங்கள ரியாக்டிவ் பீப்பிள்ன்னு சொல்லுவாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்க அம்மா, அப்பா எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாரி வாழ்வாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பா ஒரு கடை நடத்துனா அந்த கடைய நடத்துவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கும் வரையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வாங்கினத இவங்க வாங்குவாங்க. ஓனா ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. லைஃப்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு கோவிலுக்குள்ள ஒண்ணு போவாங்க. சாதாரணமா ஒரு லைஃப் வாழுவாங்க. எல்லாரோடையும் சிரிச்சு கதைப்பாங்க. சந்தோஷமா பேசுவாங்க. யார் மேலயும் பொறாம கூட பட மாட்டாங்க. அவன் அப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான்னு சொல்லுவாங்க. யார பார்த்து பொறாம கூட பட மாட்டாங்க. அப்படியே பார்த்து வாழ கற்றுக்கொள்ளுவாங்க. நடக்கிறத பார்த்து அப்படியே வாழுவாங்க. அப்பப்பா கொஞ்சம் கடன் வாங்கினாங்க. அந்த கொஞ்சம் கடனுக்குள்ளேயே தான் வாழ்ந்துப்பாங்க. அந்த கடனை கூட கொஞ்சம் கூட வாங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கூட அவங்களுக்கு அந்த சிந்தனை வராது. ஸோ இது முதலாவது வகை நபர்கள். இந்த 2வது வகை மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நடக்கிறத அக்செப்ட் பண்ணி அனுசரித்து வாழுவாங்க. இந்த இதுவும் கடந்து போகும், வாழ்க்கைனாலே இப்படித்தானே, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே, இவங்களை ரெஸ்பான்சிவ் பீப்புள்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க வேறு வழி இல்லை, அனுசரித்து தான் போகணும், அடாப்ட் ஆகி தான் போகணும். கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க, நான் வேறு ஒன்றும் செய்யலை, அதை அனுசரித்து போகணும். என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குது, ஒருத்தவங்களோட பிரச்சனை, ஒருத்தவங்களோட சண்டை, அனுசரித்து போவாங்க. எந்த பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வாழ்க்கைன்னா ஒரு வேலை அவங்க மெனக்கணக்கு கொண்டு போட்டு வச்சுக்கொள்வாங்க. அந்த மெனக்கணக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போவாங்க. நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணால் கூட அவங்க மைண்டுக்கு அது போகாது, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவங்க லைஃப்பை பார்க்குற வே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. எல்லாமே நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த லைஃப்பில் மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே மாற்ற முடியாதுன்றத அவங்க 200% பிலீவ் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அவங்க கேட்டுட்டு இதை எங்கே நடக்க போகுதுன்ட்டு போகிற பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த 2வது வகை மனிதர்கள். இந்த 3வது வகை மனிதர்கள், அவங்க இந்த நடக்கிற விஷயங்கள் எதையுமே, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் என்ன வேணும்னு தீர்மானிக்கிற பர்சன் அவங்களா இருப்பாங்க. தங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணும்னு தானே க்ரியேட் பண்ணுற பர்சன் தான் இந்த க்ரியேட்டிவ் பீப்புள். இதுவங்க தான் 3வது வகையான மனிதர்கள். என் வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணுறேன். எனக்கு ஒரு வேலை பிடிக்கலையா, பிடிச்ச வேலையை அட்ஜஸ்ட் பண்ணுற அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்ச வேலையை நான் உருவாக்குவேன். எனக்கு வேலையே செட் ஆகலையா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ எனக்கு இப்போ கையில் காசு இல்லையே, இந்த வேலையை விட்டு எனக்கு அடுத்து என்ன வழி இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேனே, அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டேன். அவங்க இமேஜினேஷன் பீப்புள், ரொம்ப இமேஜின் பண்ணுவாங்க. டிசொல்யூஷன்லாம் சும்மா அவங்களுக்கு தண்ணி மாதிரி வரும். கையில் ₹1 காசு இல்லைன்னா கூட கோடியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா டீ கடையில் டீ குடித்தா கூட காலுக்கு மேலே கால் போட்டு தான் அவங்க டீயை குடிச்சிட்டு இருப்பாங்க. என் கையில் ஒரு 10 பைசா இல்லைன்றதை பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் நாளைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, ஆமாம் நான் 10 பைசா இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி என்கிட்ட 1 கோடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பீப்புள் தான் நீங்கள் பார்க்குற செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், ஆக்ட்ரஸாக இருக்கலாம். இவங்க எல்லாமே ஒரு டைம் 0ல் இருக்கும்போது கூட அந்த டைம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசியிருந்தீங்களா இருந்தால் அவங்க 0ல் இருக்க பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க மைண்ட் செட், அவங்க ஃப்ரீக்வன்சி எல்லாமே நான் என் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறேன், இப்போ நான் ஒன்றுமில்லாத பர்சன்றதே அவங்க ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பிலீவ் பண்ண மாட்டாங்க. இந்த லைஃப் சம்மந்தமான ஒரு பார்வை அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லைஃப்பில் என்ன வேணுமோ, என்ன நடக்கணுமோ நான் டிசைட் பண்ணணுன்ற முடிவு அவங்க அதில் தெளிவாக இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 வகைகள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த 3 வகையில் நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீங்கன்னு. அதில் நீங்கள் 1வது வகை, 2வது வகையில் இருந்தீங்களா இருந்தால், இந்த 3வது வகை நபர்கள் பிறப்பிலேயே பிறந்து அப்படியே வந்தவங்க கிடையாது. அவங்க மனநிலை ஃப்ரீக்வன்ஸை சரி பண்ணுறது மூலமாக அவங்க மாறிய நபர்கள் தான். ஸோ இந்த முதல் 2 வகையில் நீங்கள் இருக்கிற நபர்களாக இருந்தால் உங்களுக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குன்றதை மறந்துடாதீங்க.